இயந்திரத்தின் பயன்பாடு. கலவை இயந்திரத்தை எவ்வாறு சரியாக பயன்படுத்துவது என்பதை எங்களுக்கு தெரியப்படுத்துங்கள். நீங்கள் இதை தவறாக கலக்கிறீர்கள். சாந்து கலந்து போட்டால் சரியாக கலக்காது. சரியாக பயன்படுத்த முடியாமல் போகும். இப்போது எங்களிடம் மோட்டார் கலப்பதற்கான புதிய மிக்சர் இயந்திரம் கிடைத்துள்ளது. நீ அதை விட்டுவிட்டு என்னுடன் வா. அந்த இயந்திரத்தை எப்படி பயன்படுத்துவது என்று சொல்கிறேன். என்னுடன் வா. இது மோட்டார் கலவை இயந்திரம். இது கலவை துடுப்புகள். இது 2 கைப்பிடிகள் மற்றும் இது அதன் சுவிட்ச் ஆகும். இந்த இயந்திரத்துடன் நீங்கள் வேலை செய்ய வேண்டியிருக்கும் போதெல்லாம் கைப்பிடியை இருபுறம் பிடித்து தொடக்க பொத்தானை அழுத்தும் போது அதை சுழற்றவும். இது உங்கள் மோட்டார் சரியாக கலக்கப்படும். அதை எப்படி பயன்படுத்துவது என்று ஒரு முறை காட்டுகிறேன். அதை பயன்படுத்திய பிறகு அதன் கைப்பிடியை இப்படி சரியாக சுத்தம் செய்ய வேண்டும். இது அதன் பிளேட்டை சுத்தம் செய்யும். நான் சாந்து கலந்தது போல் நீங்களும் கலந்து காட்ட வேண்டும். அதை பிடித்து பொத்தானை அழுத்தவும். பின்னர் அதை சுழற்றவும். பின்னர் அதை சுத்தம் செய்ய சுத்தமான தண்ணீரில் சுழற்ற வேண்டும். கட்டுமான தளங்களில் கான்கிரீட் மற்றும் பிற பொருட்களை கலக்க கலவை இயந்திரங்கள் பயன்படுத்தப்படுகின்றன. இது வலுவான மற்றும் சீரான கலவையை தயாரிக்க பயன்படுகிறது. கலவை இயந்திரத்தை பயன்படுத்தும் போது பாதுகாப்பு நடவடிக்கைகளை பின்பற்றவும். பாதுகாப்பு கண்ணாடிகள், ஹெல்மெட் மற்றும் கையுறைகளை பயன்படுத்துங்கள். நீங்கள் டஸ்ட் மாஸ்க் மற்றும் சத்தத்தை குறைக்கும் காது குழாய்களையும் அணியலாம். கலவை இயந்திரத்தின் கொள்கலனில் கான்கிரீட் மற்றும் பிற பொருட்களை வைக்கவும். பொருட்கள் சம அளவில் சேர்க்கப்பட்டுள்ளதா என்பதை கவனமாக பார்க்கவும். இயந்திரத்தை இயக்கி பொருட்களை நன்கு கலந்து இயந்திரத்தில் உள்ள வழிமுறைகளை பின்பற்றவும். வேலையை முடித்த பிறகு இயந்திரத்தை சரியான நேரத்தில் அணைத்து பாதுகாப்பான இடத்தில் வைக்கவும். இப்போது நமது கலவை இயந்திரத்தை பயன்படுத்துவதற்கான சரியான வழி என்ன என்பதை புரிந்து கொள்வோம். பாதுகாப்பு நடவடிக்கைகளை பின்பற்றவும். கலவை இயந்திரத்தில் கான்கிரீட் மற்றும் பிற பொருட்களை வைக்கவும். இயந்திரத்தை தொடங்கி பொருட்களை நன்கு கலக்கவும். வேலை முடிந்ததும் இயந்திரத்தை பாதுகாப்பான இடத்தில் வைக்கவும். நாட்ச் ட்ரோவல் பயன்பாடு. நாட்ச் ட்ரோவை எவ்வாறு சரியாக பயன்படுத்துவது என்பதை எங்களுக்கு தெரியப்படுத்துங்கள். ஓடுகள் இடுவதற்கு நீங்கள் ஒரு துருவல் கொண்ட மோட்டார் பயன்படுத்துகிறீர்களா? ஆம் ஐயா. இதன் காரணமாக மோட்டார் அடுக்கு அதிகமாகவோ அல்லது குறைவாகவோ இருக்கும். சில நேரங்களில் அது குறைவாக இருக்கும், சில சமயங்களில் அதிகமாக இருக்கும், சமமாக இருக்காது. இதற்கு நீங்கள் நாட்ச் ட்ரோவல் பயன்படுத்த வேண்டும். இவை அதன் குறிப்புகள். நீங்கள் ஓடு மீது மோட்டாரை பயன்படுத்தினால் அதன் மேற்பரப்பு சீராக இருக்கும். அதை எப்படி பயன்படுத்துவது என்று சொல்கிறேன். ஒரு சீரான மோட்டாரை பயன்படுத்துவது உங்கள் ஓடு சரியாக அமைக்கப்பட்டிருப்பதை உறுதி செய்யும். மேலும் நீங்கள் அதை ரப்பர் சுத்தியலால் சரி செய்யும் போது உடைக்காது.
பிறகு லெவலர் மூலம் ஒரு முறை சரிபார்க்கவும். மையத்தில் இருந்தால் பரவாயில்லை, இல்லை என்றால் ரப்பர் சுத்தியலால் சரி செய்து லெவலர் மூலம் சரிபார்க்கவும். ஒரு கட்டுமான தளத்தில் ஓடுகளுக்கு மார்ட்டார் பயன்படுத்துவதற்கு நாட்ச் ட்ராவல் பயன்படுத்தப்படுகிறது. இது ஒரு ஜிக்ஸாக் வடிவ கத்தியை கொண்டுள்ளது. இது ஓடுகளுக்கு மார்ட்டார் பயன்படுத்த உதவுகிறது. நாட்ச் ட்ராவலை பயன்படுத்தும் போது பாதுகாப்பு முன்னெச்சரிக்கைகளை பின்பற்றவும். பாதுகாப்பு கண்ணாடிகள், ஹெல்மெட் மற்றும் கையுறைகளை பயன்படுத்துங்கள். தூசி மற்றும் பசைகளை தவிர்க்க தூசி முகமூடியை பயன்படுத்தவும். ஓடுகளுக்கு மார்ட்டரை பயன்படுத்த ஒரு நாட்ச் ட்ராவலை பயன்படுத்தவும். மார்ட்டர் சம அடுக்கில் பயன்படுத்தப்படுவதை உறுதி செய்க. நாட்ச் செய்யப்பட்ட ட்ராவலில் மார்ட்டரை பயன்படுத்திய பிறகு டைல்களை கவனமாகவும் மெதுவாகவும் அழுத்தவும். இதனால் அவை உறுதியாக ஒட்டிக்கொள்கின்றன. வேலை முடிந்ததும் நாட்ச் ட்ராலை சுத்தம் செய்யவும். நாட்ச் ட்ராலை பயன்படுத்துவதற்கான சரியான வழி என்ன என்பதை இப்போது புரிந்து கொள்வோம். பாதுகாப்பு நடவடிக்கைகளை பின்பற்றவும். நாட்ச் ட்ராவலில் மார்ட்டர் வைக்கவும். ஓடுகளை கவனமாகவும் மெதுவாகவும் அழுத்தவும். அதனால் அவை உறுதியாக ஒட்டிக்கொள்கின்றன. நீங்கள் முடித்த பிறகு நாட்ச் ட்ரோவை சுத்தம் செய்யவும். மார்ட்டார் கலவை தட்டு பயன்பாடு. மார்ட்டார் மிக்சிங் ட்ரேயை எவ்வாறு சரியாக பயன்படுத்துவது என்பதை தெரிந்து கொள்வோம். காத்திருங்கள். தரையில் சாந்து தயாரிக்கப்படுவது இப்படி இல்லை. அதிகளவு தண்ணீர் சேர்ந்ததுடன் சிமெண்ட்டும் பாய்கிறது. எங்களிடம் ஒரு கலவை தட்டு உள்ளது, அதை பயன்படுத்துவோம். இது சாந்து நன்றாக இருக்கும் மற்றும் பொருள் இழப்பு ஏற்படாது. இது ஒரு கலவை தட்டு, அதில் மார்ட்டர் தயார் செய்யவும். தேவையான அளவு சிமெண்ட் ஊற்றவும். மிகவும் நல்லது. சாந்து நன்றாக தயாராகி வருவதை காணலாம். இது சரியாக கலக்கப்படுகிறது. இப்போது அதில் தண்ணீர் சேர்க்கவும். கலவை தட்டில் மார்ட்டர் தயாரிப்பது எப்படி என்பதை நீங்கள் புரிந்து கொண்டீர்கள். இதனால் நிலம் மாசுபடாமல், தண்ணீர் மற்றும் சிமெண்ட் கெட்டு போகாமல் சாந்தும் முறையாக தயார் செய்யப்பட்டது. இந்த வழியில் தயாரிக்கப்பட்ட சாந்துகளின் வலிமை தரையில் செய்யப்பட்டதை விட அதிகம். அதனால்தான் சாந்து எப்போதும் கலவை தட்டில் தயாரிக்கப்பட வேண்டும். கட்டுமான தளங்களில் சிமெண்ட் மார்ட்டர் மற்றும் பிற பொருட்களை கலக்க மார்ட்டார் கலவை தட்டு பயன்படுத்தப்படுகிறது. இது வலுவான மற்றும் சீரான மார்ட்டார் கலவையை தயாரிக்க பயன்படுகிறது. மார்ட்டார் கலவை தட்டுகளை பயன்படுத்தும் போது பாதுகாப்பு முன்னெச்சரிக்கைகளை பின்பற்றவும். பாதுகாப்பு கண்ணாடிகள், ஹெல்மெட் மற்றும் கையுறைகளை பயன்படுத்துங்கள். இரைச்சலை கையாள்பவர்கள் தூசி முகமுடிகள் மற்றும் காதணிகளை அணியலாம். சிமெண்ட் மார்ட்டர் மற்றும் பிற பொருட்களை ஒரு கலவை தட்டில் வைக்கவும். பொருட்களை சம அளவில் சேர்க்க வேண்டும். பொருட்களை நன்கு கலக்கவும். இதனால் ஒரு சீரான மார்ட்டார் கலவை தயாரிக்கப்படுகிறது. கலவை தட்டு பயன்படுத்தும் போது மெதுவாகவும் கவனமாகவும் வேலை செய்யுங்கள். நீங்கள் முடித்த பிறகு கலவை தட்டை சுத்தம் செய்யவும். மோர்ட்டார் மிக்சிங் ட்ரேயை பயன்படுத்துவதற்கான சரியான வழி என்ன என்பதை எங்களுக்கு தெரியப்படுத்துங்கள். பாதுகாப்பு நடவடிக்கைகளை பின்பற்றவும்.
சிமெண்ட் மார்ட்டார் மற்றும் பிற பொருட்களை ஒரு கலவை தட்டில் வைக்கவும். பொருட்களை நன்கு கலக்கவும். நீங்கள் முடித்த பிறகு கலவை தட்டை சுத்தம் செய்யவும். சில கேள்விகளுக்கு பதிலளிப்பதன் மூலம் எங்கள் பயிற்சியை சோதிப்போம். கலவை இயந்திரம் எந்த நோக்கத்திற்காக பயன்படுத்தப்படுகிறது? ஏ. கான்கிரீட் மற்றும் பொருட்களை கலக்க. பி. சமைக்க. சி. வண்ணம் தீட்ட. வேலை முடிந்ததும் கலவை இயந்திரத்தை என்ன செய்ய வேண்டும்? ஏ. இயந்திரத்தை இயக்கவும். பி. சரியான நேரத்தில் நிறுத்தி பாதுகாப்பான இடத்தில் நிறுத்தவும். சி. இயந்திரத்தை அப்படியே விடவும். நாட்ச் ஸ்ட்ரால் எந்த நோக்கத்திற்காக பயன்படுத்தப்படுகிறது? ஏ. ஓடுகளுக்கு மோட்டாரை பயன்படுத்துதல். பி. தண்ணீரை வெளியேற்ற. சி. பாதுகாப்பு நடவடிக்கைகளுக்காக. மோட்டார் கலவை தட்டு பயன்படுத்தும் போது என்ன பாதுகாப்பு நடவடிக்கைகள் பின்பற்ற வேண்டும்? ஏ. ஆம். பி. இல்லை.